ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்துட்டு நம்மளோட வராகமுத்து சித்தரையா அவங்களோட குறிப்பிலேருந்து மட்டுமே இது கிடைக்கிற விஷயம். ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன ஒரு லட்சியம் இருக்கும்? அதிகபட்சம் ஒரு வீடு வாங்கணும், நல்ல சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோட, ஒரு வீடு வாசலோட, நல்ல ஒரு கௌரவமான ஒரு வருமானத்தோட நல்லா வாழணும். நம்ம கண்ணு முன்னாடி யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்க மாட்டாங்க, தோற்றுருன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நல்லா இருந்து காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் தான் இருக்கும். அது அத்தனை விஷயங்களையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. இதை மட்டும் யார் ஒருத்தங்க கையில் எடுத்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாலே அவங்க லைஃப்பில் தோல்விங்கிறதும் கிடையாது, அவங்க கேட்குற எதுவுமே நடக்கலைங்கிற வார்த்தையும் வராது. எல்லாமே நடக்கும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவசியம் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 7ஆம் தேதி வருது. 6ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 4 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பதிவு, அது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பவருக்கு போயிட்டாங்களோ என்னவோ வராகியனை. ஆல்ரெடி அவங்க பயங்கர பவர்ஃபுல். சரி, இது என்னவோ ஒரு பயங்கரமான ஒரு பவராக காமிச்சிட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இதை யோசிக்க தோணுது. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? சிஸ்டர், என்னோட தம்பிக்கு வந்து பிரெயினில் பிரச்சனை இருந்துச்சு. கிட்னி, ஸ்கின் அலர்ஜி ஆகி கண்ணு 2 பார்வை போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. வந்து ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீசிங் ப்ராப்ளமும் இருக்குது அவனுக்கு. ரொம்ப பிரச்சனைன்னா சொல்ல முடியாது, கிரிட்டிக்கல் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு வந்து வர நீங்கள் யூடியூப் மூலயமா கிடைச்சிங்க. நான் 5 இயர்ஸாக நவமூலிகையாகத்தை கொடுத்துட்டு பூசை பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து இந்த நேற்று ஜனவரியில் ரிசல்ட் கிடைச்சி நல்லா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருந்து அவன் ஒரு ஆளாகி காமிச்சிட்டாங்க. வர எண்ணெய் அவன் ஒரு வண்டி வாங்கி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு நவமூலிகையாகத்தை கொடுத்து நல்லாகி வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நன்றி, வாராயனுக்கும் நன்றிங்க, வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களுக்கு. யூடியூப் மூலயமா நீங்கள் இது வெளிப்படுத்தி எல்லாத்துக்குமே நல்லது நடக்குதுங்கும் போது ரொம்ப ஒரு மனசுக்கே சொல்ல முடியாத வார்த்தை இதெல்லாம். உங்களுக்கு ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கும்போது அவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ விஷயம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அவங்க வந்து அந்த சிஸ்டர் அந்த தம்பியோட ஃபோட்டோ ஷேர் பண்ணி அவங்க அந்த விஷயத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. 5 வருஷமாக அந்த தம்பி வந்துட்டு கோமா ஸ்டேஜ், அதாவது சுத்தமாக சுயநினைவே இல்லாமல் இந்த அலர்ஜினால் நிறைய பிரச்சனைகள்னால அவங்களுக்கு சுயநினைவே இல்லாமல் பெட்டில் இருந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தை இப்படி இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த 5 வருஷமாகவும் நவமூலிகைக்கு நம்பி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக வராகியனை கைவிட மாட்டாங்க, நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும்னு 5 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கான பதில் இந்த ஜனவரியில் கிடச்சி அந்த தம்பி மறுபடியும் இந்த உலகத்தை பார்த்து எந்திரிச்சு நடந்து பேசி ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவன் ஆசைப்பட்டான் சிஸ்டர், இப்போ மறுபடியும் அவன் வெளி உலகத்தில் பழைய மாதிரி என்னோடய குழந்தைய வெளியே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஒரு கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு மறுபடியும் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஆனால் அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க வராகியனை. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷம். அவங்க எதுக்காக இது கொடுத்தாங்கன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியணுன்றக்காக வேண்டி தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி அவங்க சொன்னது. வராகி அன்னைக்கு நன்றிங்களை சொல்லுங்கம்மா. வராகமுத்து சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கள். நீங்கள் அந்த நவயோக வராகி அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான்
இத்தனை வெற்றிகளுக்கும் காரணம். அதனால் அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். சிவன் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். திங்கக்கிழமையாக சோமவார விரதம் இருக்கணும், பிரதோஷமாக சிவனை போய் வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி காமனான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். நமக்கு நிறைய நல்லது நடக்கணுமா, நம்ம சிவாயனை கூப்பிட்டா போதும். இதெல்லாம் நமக்கு ஒரு தெரிஞ்ச காமனான இன்ஃபர்மேஷன். ஆனால் லிங்கங்களில் நிறைய வகைகள் இருக்குது. பர்டிகுலர் இந்த லிங்கங்களை எல்லாம் வழிபட்டால் நமக்கு ராஜயோகம் மட்டும் இல்லைங்க, அதாவது ராஜயோகத்தோட கூடிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ராஜயோகம், நல்ல அந்த லக்கெல்லாம் நம்புறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வராகமுத்து சித்தரை அவங்களோட சித்தர்கள் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு விஷயம். அதாவது இதை என்ன சொல்லுவாங்க, இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா யோக சந்திரகலா லிங்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை நார்மலாக நீங்கள் கூகுள் எல்லாம் பார்க்க முடியாது. யோக சந்திரகலா லிங்கம் பற்றின விவரங்கள் வந்து சித்தர்கள் குறிப்பில் மட்டுமே இருக்கும். சில முக்கியமான ரகசியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சித்தர்கள் குறிப்பில் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யோக சந்திரகலா லிங்கம் வந்துட்டு எதுக்கு வழிபாடு பண்ணுவாங்கன்னா, அதாவது பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு செஞ்சுருக்காங்க. தெய்வங்களே வந்துட்டு இந்த வழிபாடு பண்ணி நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. எதுக்காகன்னா அவங்களோட வாழ்க்கையில் வெற்றிகளை தக்க வச்சுக்கணுன்றக்காக வேண்டி. இப்போ வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, ஒரு வேலையில் ஒரு பதவியில் இருக்காங்க, அவங்க வந்துட்டு அதுலேயே நிலைச்சிருக்கணும், அந்த இடத்துலேருந்து இறங்கக்கூடாது. என்னோட இந்த பதவி, என்னோட இந்த கௌரவம், இந்த செல்வாக்கு, இது எல்லாமே எங்கிட்டயே இருக்கணும், இதுலேருந்து நான் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இருக்கிற நிலையிலேருந்து கீழே வரக்கூடாது. நம்ம வந்து செல்வத்தை சேர்க்கறது பெருசு இல்லை, அந்த செல்வத்தை காப்பாற்றி அந்த நிலைமையை கொண்டு போகிறது தான் பயங்கரமான ஒரு கஷ்டம். அப்போ இருக்கிற அந்த செல்வாக்கோடையே என்னோடய பரம்பரையாகட்டும், என்னோடய குழந்தைங்களாகட்டும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த யோக சந்திரகலா லிங்க வழிபாடு யார் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யோக சந்திரகலா வழிபாடு செய்கிறக்கு முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தில் செய்யலாம், நீங்கள் வியாழக்கிழமையில் செய்யலாம், வெள்ளிக்கிழமையில் செய்யலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திங்கக்கிழமை சோமவார திங்கள், இதிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம சிவாய நாமத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த நாமத்தை நம்ம சொல்லும் போது யோக சந்திரகலா லிங்கம் அவரோட நமக்கு அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சிவாய நம யன வசி மவ யன சி யன மவ சிம யன ஓம். சரிங்களா? இது நம சிவாய நாமந்தான், அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்படி சொல்லும்போது யோக சந்திரகலா லிங்கம் பவர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை ஒரு 5 முறை சொன்னாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வெறும் 5 தடவை நீங்கள் எப்போ இந்த யோக சந்திரகலா லிங்க வழிபாடு நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யோக சந்திரகலா லிங்கத்தை எப்படி உருவாக்குறது, அவங்க தான் இவங்க, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற டவுட்டு வரும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க லிங்கத்தை யோக சந்திரகலா லிங்கமாக நினச்சி பார்த்தாலே போதும், அதோட பவர் அதில் தெரியும், அதோட சக்தி வேறு மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதில் அந்த லிங்கமே ஒரு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும், ஒரு வெளிச்சத்தோட. சரிங்களா? சிவனை மனசார நினச்சிட்டு நீங்கள் எனக்கு யோக சந்திரகலா லிங்கமாக என் கண்ணில் காட்சி அளிக்கணும், எனக்கு நன்மைகள் செய்யணும்னு நினச்சி பார்த்தாலே உங்கள் கண்ணுக்கு அவங்க தெரிவாங்க. லிங்கமெல்லாம் வச்சு நான் வழிபாடே பண்ணதில்லை சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க, மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை நீங்கள் லிங்கமாக பிடிச்சி வச்சு யோக சந்திரகலா லிங்கமாக அவங்கள பாவித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்கரை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரையை வந்துட்டு ஒரு அபிஷேகமாக பயன்படுத்துங்க. லிங்கம் இருந்துச்சுன்னா லிங்கத்துக்கு அப்படியே அந்த சர்க்கரையை போட்டு அப்படியே வழிபாடு பண்ணுங்கள். இல்லை வீட்டில் சிவன் படம் இருக்குன்னு அந்த சிவன் ஃபோட்டோக்கு கீழே அந்த சர்க்கரையை பரப்பி சர்க்கரையை ஒரு அபிஷேகமாக நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் சர்க்கரை அப்படின்னா, சர்க்கரை வந்துட்டு ஒரு செல்வாக்கை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய காரிய சித்திகளை உண்டு பண்ணக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை. இந்த சர்க்கரையை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் போது திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாமே உண்டாக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி இதை நீங்கள் செஞ்சாலே போதும். சரிங்களா? வியாழக்கிழமை யோக சந்திரகலா லிங்கம் வழிபாடு செய்யறதுக்கு சூப்பரான ஒரு நாள்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பங்குனி மாதம் செய்கிறது இன்னுமே சிறப்பு. சரிங்களா? அதனால் இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம். இது நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீங்கள் இது கை கொடுக்கும். இந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். எதுக்காக செஞ்சாலும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையை நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை செய்யும்போது ரொம்ப பயபக்தியோட, நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். பீரியட்ஸ் டைம் வந்தால் செய்யக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டு இதை செய்யக்கூடாதுங்க.
சரிங்களா? இதை வாரத்தில் ஒரு வாட்டி வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க, அல்லது பிரதோஷத்து அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க. அந்த மஞ்சளை நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க, வீட்டில் அதுக்கப்புறம் வைக்க வேண்டாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். வெற்றிகளையும் செல்வாக்கையும் பணங்காசு அதெல்லாம் வேணும் தானே ஓடுறோம், அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழின்னு சொல்லி சித்தர்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.